ஒரு சூப்பர் டேஸ்டியான சிக்கன் சுக்கா. இது இட்லி, தோசை, சோறு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். செய்யலாமா? ஒரு கடாயில எண்ணெய் சூடானதுக்கப்புறம், பட்டை, கிராம்பு, இலை, ஏலக்காய், பூ எல்லாத்தையும் சேர்த்துட்டு, நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்த சேர்த்து லேசா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா கல்லுப்பு, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா வதக்கிக்கலாம். இப்போ மிக்ஸியில அரைச்சு வச்சிருக்க தக்காளிய சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குனதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டு, நாம இடிச்சு வச்ச மிளகு, சீரகத்தூள சேர்த்து நல்லா பெரட்டிட்டு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு, சிக்கன் மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி சிம்ல வச்சு மூடி வச்சிரலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சிம்ல மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்ப பாருங்க தண்ணி சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நல்லா ஒரு 5 நிமிஷம் கையாலேயே பெரட்டி விட்டுக்கணும். நல்லா அந்த தண்ணி இன்னும் கரைஞ்சு கிரேவியா மாறுற வரைக்கும் பெரட்டி விட்டுக்கிட்டா சுவையான சிக்கன் சுக்கா ரெடி.